அஸ்வத்தாமன் என்பதின் பொருள் குதிரைகளைப் போல் கனைக்கும் திறனுள்ளவன். உலகில் 7 சிரஞ்சீவிகள் உள்ளதாக சொல்லப்படுகிறது. அவர்களில் அஸ்வத்தாமனும் ஒருவன். 1 அனுமன், 2 பரசுராமர், 3 மகாபலி சக்கரவர்த்தி, 4 வியாச முனிவர், 5 மார்க்கண்டேயன், 6 விபீஷணன், 7 அஸ்வத்தாமன். மகாபாரதத்தில் வெல்ல முடியாத வீரர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஆனால் மரணமில்லாத ஒரே வீரன் அஸ்வத்தாமன் தான். இப்போதும் அஸ்வத்தாமன் வட இந்தியாவில் உயிருடன் உள்ளதாக நம்பப்படுகிறது. அதை பற்றி வீடியோவின் கடைசியில் சொல்கிறேன். இப்போது அஸ்வத்தாமன் யார் என்ற கதையை கூறுகிறேன். அஸ்வத்தாமன் மகாபாரதத்தில் மிகவும் முக்கியமான ஒரு கதாபாத்திரம். திருதராஷ்டிரரின் குலகுருவான துரோணருக்கும் கிருபாச்சாரியரின் சகோதரி கிருமிக்கும் பிறந்த புத்திரன்தான் அஸ்வத்தாமன். பரசுராமரின் சீடரும் பரத்வாஜ முனிவரின் புதல்வனுமான துரோணருக்கு திருமணம் முடிந்து வெகுகாலமாகியும் குழந்தை பேர் இல்லாமல் இருந்தது. துரோணர் ஈசன் சிவபெருமானை நினைத்து கடும் தவம் புரிந்தார். இறுதியில் இறைவன் காட்சி கொடுத்தார். என்ன வரம் வேண்டும் கேள் என்று சொல்ல, சாகா வரம் பெற்ற ஒரு புதல்வனாக நீயே எனக்கு பிறக்க வேண்டும் என்று துரோணர் வேண்டினார். அப்போது ஈசன், துவாபர யுகத்தில் நான் உனக்கு புதல்வனாக பிறப்பேன் என்று வாக்கு கொடுத்தார். அப்படி துவாபர யுகத்தில் ஈசன் ருத்ர அவதாரம் எடுத்து அஸ்வத்தாமனாக பிறப்பெடுத்தார். அஸ்வத்தாமன் பிறக்கும்போதே அவர் நெற்றியில் ஒரு இரத்தினக்கல் அமைந்திருந்தது. சிவபெருமானின் நெற்றிக்கண் உள்ளது போல அஸ்வத்தாமனுக்கும் ஒரு நெற்றியில் ஒரு இரத்தினக்கல்லோடு பிறந்தார். அஸ்வத்தாமன் உயிருடன் இருக்கும் வரை மனிதகுலம் அழியாது என்பது உண்மை. இந்த இரத்தினக்கல் இருக்கும் வரை அஸ்வத்தாமனை யாரும் வெல்ல முடியாது. அஸ்வத்தாமன் தன் தாத்தாவான பரத்வாஜ முனிவரிடமும் கிருபாச்சாரியரிடமும் பல அரிய வில்வித்தைகளையும் கற்று தேர்ச்சி பெறுகிறார். தனுர் வித்தையையும் கற்றார். குரு துரோணர் மிகவும் ஏழ்மை நிலையில் வாழ்ந்ததை கேள்விப்பட்ட பீஷ்மர் துரோணரை பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் பாடம் சொல்லிக் கொடுக்கும் குருவாக நியமிக்கிறார். அவர்களுடன் சேர்ந்து அஸ்வத்தாமனும் எல்லா கலைகளையும் மிகவும் சிறப்புடன் பயின்றார். அவன் குருகுலத்தில் இருந்தே துரியோதனனிடம் மிகவும் நட்புடன் இருந்து வந்தான். அப்போது துரோணர் அதை தடுத்து நிறுத்தாதது பெரிய தவறாக துரோணருக்கு முடிந்தது. மேலும் துரோணர் மகனிடம் அளவு கடந்த பாசம் வைத்திருந்தார். அதனால் பிரம்மாஸ்திரம் பற்றியும் அர்ஜுனனுக்கு சொல்லிக் கொடுத்தது போல அஸ்வத்தாமனுக்கும் கற்றுக் கொடுத்தார். நாராயண அஸ்திரத்தை ஒரு முறை கிருஷ்ணனிடம் இருந்து அஸ்வத்தாமன் பெற்றுக்கொண்டார். இந்த நாராயண அஸ்திரம் யார் எதிர்த்தாலும் அதன் சக்தி பன்மடங்கு அதிகரிக்கும். ஒருமுறை அஸ்வத்தாமன் மகாபாரத யுத்தத்தின் போது இதனை பயன்படுத்தினான். இந்த அஸ்திரம் தீமழை பொழிந்து மேலெழும்பியது. இதன் மகத்துவம் அறிந்திருந்த கிருஷ்ணன், யாரும் அஸ்திரத்தை எதிர்க்கக்கூடாது, சரணடைந்து தரையில் படுத்து விடுங்கள் என்று கூறினான். அப்படி அனைவரும் தரையில் படுக்க பீமன் இதற்கு கட்டுப்படாமல் எதிர்க்க முற்பட்டான். அஸ்திரம் அவனை சூழ்ந்து கொண்டது. கிருஷ்ணனும் பாண்டவர்களும் பீமனை விரைந்து அடிபணிய வைத்தனர். பின்பு அவ்வஸ்திரம் பயனில்லாமல் போய்விட்டது. பரமேஸ்வரனிடம் இருந்து பாசுபாஸ்திரம் இராமாயணத்தில் மேகநாதனும் மகாபாரதத்தில் அர்ஜுனனும் அஸ்வத்தாமனும் பெற்றனர். பாசுபாஸ்திரம், நாராயணாஸ்திரம், பிரம்மாஸ்திரம் என்று மும்மூர்த்திகளின் அஸ்திரங்களை பெற்றவன் அஸ்வத்தாமன். துரியோதனனுக்கு மிகவும் பக்கபலமாக இருந்தவன் அஸ்வத்தாமன். பாண்டவர்களால் துரோணரை அழிக்க முடியவில்லை. அஸ்வத்தாமன் என்ற யானையை கொன்றுவிட்டு அஸ்வத்தாமன் இறந்துவிட்டான் என்று பாண்டவர்கள் கூறியதை கேட்டு தன் மகன் இறந்துவிட்டான் என்று கருதி துரோணர் படைக்களத்தில் வில்லையும் அம்பையும் கீழே போட்டுவிட்டு அமர்ந்து விட்டார். அந்த வேளையில் பாண்டவர்கள் அவரை கொன்றுவிட்டார்கள். இதனை அறிந்த அஸ்வத்தாமன் தீராத பழியுடன் பாண்டவர்களை அழிக்க முயன்று கொண்டிருந்தான். துரியோதனன் விழுந்து இறக்கும் தருவாயில் அஸ்வத்தாமன் கோபத்துடன் இரவில் பாண்டவர்களின் கூடாரம் போய் பாண்டவர்களின் குழந்தைகள் அனைவரையும் வெட்டி சாய்த்தான். பின்பு திஷ்டதுய்மன், சிகண்டி மேலும் பலரையும் வெட்டி கொண்டான். பின்பு பிரம்மாஸ்திரம் எடுத்து எய்துவிட்டான்.
இதனை தடுக்க அர்ஜுனன் தன்னுடைய பிரம்மாஸ்திரத்தை எய்தான். 2 பிரம்மாஸ்திரங்கள் மோதிக்கொண்டால் உலகம் அழிந்துவிடும். அவ்வேளையில் வியாசர் அவர்கள் முன் தோன்றி பிரம்மாஸ்திரத்தை திரும்ப பெற வேண்டினார். அர்ஜுனன் திரும்ப பெற்று கொண்டான். ஆனால் அஸ்வத்தாமன் அதனை அர்ஜுனனின் மனைவி உத்தரையின் கற்பத்தில் இருக்கும் குழந்தையை அழிக்க ஏவினான். சட்டென்று கிருஷ்ணர் அங்கு தோன்றி குழந்தையை காப்பாற்றினார். அக்குழந்தைதான் பரீட்சித் மகாராஜா. அஸ்வத்தாமனின் செயலை கண்டு மிகவும் கோபமுற்ற கிருஷ்ணர் தன் சக்கராயுதத்தை அஸ்வத்தாமனை நோக்கி அனுப்பினார். சக்கராயுதம் அவன் நெற்றியிலுள்ள இரத்தினக்கல்லை அப்புறப்படுத்தியது. அவன் நெற்றியிலிருந்து இரத்தம் ஒழுகத் தொடங்கியது. கிருஷ்ணர் அவனுக்கு ஒரு சாபமும் கொடுத்தார். இந்த உலகம் உள்ள மட்டும் நீ மரணமில்லாத வாழ்க்கை வாழ்வாய். நெற்றியில் இரத்தத்துடன் யாரும் இல்லாமல் தனித்து பசியும் தாகமும் மரணமும் இல்லாமல் கலியுகத்தின் முடிவு வரை வேதனையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பாய் என்று சபித்தார். அப்படித்தான் அஸ்வத்தாமன் இன்றளவும் வாழ்ந்து கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. இறைவன் கல்கி அவதாரம் எடுத்து வரும்போது அஸ்வத்தாமனை சந்திக்கும் வேளையில் அஸ்வத்தாமனுக்கு முக்தி கிடைக்கும். அத்துடன் உலகமும் அழிந்து அடுத்த யுகம் தொடங்கும். இமயமலை அடிவாரத்தில் ஒரு குகையில் 12 அடி உயரமுள்ள ஒரு மனிதன் நெற்றியில் இரத்த காயத்துடன் இருந்ததை பார்த்ததாக கூறப்படுகிறது. நர்மதா நதிக்கரையில் ஒரு உயரமான மனிதரை நெற்றியில் காயத்துடன் பார்த்ததாக கூறுகிறார்கள். புர்கான்பூர் என்ற இடத்தில் ஆசிர்கார்க் ஃபோர்ட் என்ற கோட்டை உள்ளது. அங்கே ஒரு உயரமுள்ள நெற்றியில் காயமுள்ள ஒரு மனிதர் சிவன் கோவிலில் வருவதாக கூறப்படுகிறது. மகாபாரத யுத்தம் நடந்த இந்திரபிரஸ்தம் என்ற இடத்தில் பாண்டபிரஸ்தம் என்ற காடு உள்ளது. இங்கே ஒரு சிவன் கோவில் உள்ளது. இங்கே அஸ்வத்தாமன் வந்து தனக்கு மரணம் தருமாறு வேண்டுவதாக கூறப்படுகிறது. அருகில் ஒரு ஏரி உள்ளது. எவ்வளவு கோடையானாலும் ஏரி வற்றுவதில்லை. அந்த கோவிலில் சிவனுக்கு பூக்கள் வைக்கப்பட்டிருக்கும். அஸ்வத்தாமன் உயிருடன் இருப்பதாக சொல்லப்படுவது உண்மையான செய்தியா என்பது தெரியவில்லை. உங்களுக்கே தெரிந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மகாபாரதத்தில் கர்ணன், ஜெயத்ரதன், அபிமன்யு இவங்க கதையெல்லாம் எனக்கு சேனலில் இருக்குது. எல்லோரும் போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.